இன்னும் லாஸ்ட் லெசன் வந்து 7th லெசன் பார்த்துடலாம். புக் பேக்கு 10th ஸ்டாண்டர்டில் மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் என்றும் என்றும் பொருள் இருப்பதை கூட அறியாமல் கொடுப்பவனுக்கு என்று பாராட்டப்படுபவர் யாவர்? அதியன் பெருஞ்சாந்தன். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் எது? ஒரு சிறு இசை. பூக்களை குவித்து பூவோடு புரிவோடு காக்க என்று டேஸ் வேண்டினார் கருணன் எலிசபெத்துக்காக. சிலப்பதிகாரம் மணிமேகலை அமைந்த பாவின் அகவற்பா. அதுக்கு முன்னாடி இந்த பாவகை அழகிடுதல் எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து செப்பல் ஓசை வெண்பா, அகவல் ஓசை வந்து அகவற்பா, ஆசிரியர்ப்பா வந்து அகவல் ஓசை, அப்புறம் வந்து கலிப்பா வந்து துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா வந்து தூங்கல் ஓசை. பாவகையில் வந்து குரில் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றோடை வெண்பா. 5 வகையான வெண்பா இருக்குது. ஆசிரியப்பாவில் 4 இருக்கும். நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டி ஆசிரியப்பா, அடிமன்றும் ஆசிரியப்பா 4 இருக்குது. அதுக்கடுத்து வெண்பாவுக்கும் ஆசிரியப்பாவுக்குள்ள வேறுபாடு கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இதில் பாருங்கமே, நேர்னா 4, நிறைனா மலர், நேர்பு அப்படின்னா காசு, நிறைபுனா பிறப்பு, நேர் தேமா, நிறைநேர் புளிமம், நிறை கருவிலம், நேர் கூவிலம், நேர் தேமாங்காய், நிறைநேர் புளிமாங்காய், நிறை நேர் கருவிலங்காய், நேர் கூவிலங்காய், நிறை தேமாங்கனி, நிறை புளிமாங்கனி, நிறை கருவிலங்கனி, நிறை கூவிலங்கனி. இங்கே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதாவது செப்பல் ஓசை வந்து இருவர் உரையாடுதல். அகவல்னா ஒருவரை மட்டுமே, ஆசிரியர் மட்டும் அகவற்பான்னு சொன்னோம்ல, அதான் அகவல் ஓசை. துள்ளல் ஓசைனா கலிப்பா. தூங்கல் ஓசைனா தாழ்ந்தோர்களுக்கு வருவது. இது யார் சொன்னான்னா யாப்ப அதிகாரத்தில் புலவர் குழந்தை சொல்லியிருக்கார். யாப்பின் ஓசையை தரும் பாவோசை வந்து யார் சொன்னான்னா யாப்ப அதிகாரத்தில் புலவர் குழந்தை சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து இந்த சைடு ஒன்றும் இல்லை, இந்த இது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாரதிதாசன் சொல்லியிருக்காரு பாருங்க. அம்மா என் காதுக்கு ஒரு தோடு நீ அவசியம் வாங்கி வந்துட்டு போ. சும்மா இருக்க முடியாது நான் சொல்லிவிட்டு உனக்கு இப்போது. அது மகளுடைய சொல்கிறது, அப்புறம் தாய் சொல்கிறது, மகள் மேல் சொல்கிறது. இந்த மாதிரி மாற்றி வந்து நான் பெண்ணை பற்றி அதிகமாக சொன்னது யாருன்னா பாரதிதாசன். அப்புறம் வள்ளலார் ஒன்று. கோடைகளே இலைப்பறித்து கொள்ளும் வகையில் கிடைத்த குளிர்ந்து தருவது நிழலை நிழல் கனித்து கனியே ஓடையில் ஊற்றி தீஞ்சுவைத்து தண்ணீரே. அந்த மாதிரி ஒரு இதான் மேடையில் வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றை மென்காற்றில் விலை சுகமே சுவத்தின் ஊறும் பயனே ஆடையில் என்னை மணந்து மணவாள் பொதுவியலில் ஆடுகின்ற அரசனே என் அலங்கள் அணிந்து தருவாளே அப்படின்னா வள்ளலார் சொன்னது. அதுக்கடுத்து இது பார்த்து வச்சுக்கோங்க. கான் ஆடை காட்டை சேர்ந்தது. கான் நடைனா காட்டுக்கு நடத்தல், கால் நடைனா காலால் நடத்தல். அப்புறம் இங்கே வந்து இது கலை சொற்கள். அதுக்கடுத்து அறிவை விரிவு செய்த அறமும் அரசியலும் வரதராஜனார். தமிழர்களின் தத்துவம் மரபு அருணன். எண்ணங்கள் MS உதயகுமார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.